நம்ம ஊர்ல புயல ஆங்கிலத்துல சைக்ளோன்னு சொல்றோம். சைக்ளோன்கிற இந்த ஆங்கில வார்த்தை கிரேக்க வார்த்தையான கைக்ளாஸ்ல இருந்து வந்தது. கைக்ளாஸ் அப்படின்னா வட்டம் அல்லது சக்கரம் அப்படின்னு அர்த்தமாம். 1848ஆம் ஆண்டு ஆங்கில அதிகாரி ஹென்றி பிடிங்டன் வங்கக்கடல்ல உருவாகும் வெப்பமண்டல புயல்களோட சுழலும் தன்மையை குறிக்கிற விதமா அத சைக்ளோன்னு சொன்னதா தகவல் இருக்கு. சைக்ளோனுக்கு காயில் ஆஃப் அ ஸ்னேக், அதாவது பாம்பு சுருண்டு இருக்கிற மாதிரின்னு அர்த்தம் இருக்கு. அதனால புயல்களோட சுழற்சியை குறிக்கும் ஏதுவான வார்த்தையா சைக்ளோன் கருதப்பட்டது. சைக்ளோன்கிற வார்த்தைய தென் பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உபயோகிக்கிறாங்க. பொதுவா நம்ம நாட்டுல புயல சைக்ளோன்னு சொல்ற மாதிரி உலகின் பல பகுதிகளில் அதுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கு. அமெரிக்காவில் சைக்ளோன்னு சொல்ல மாட்டாங்க, அங்க வீசுற புயல ஹரிக்கேன்னு தான் சொல்லுவாங்க. வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல், மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடல்கள் மற்றும் கரீபியன் கடல் பகுதியில இருக்க நாடுகள்ல புயல ஹரிக்கேன்னு தான் சொல்றாங்க. கரீபியன் நாடுகள்ல வழக்கத்துல இருக்க டைனோங்கிற அமெரிக்க மொழியில இருந்து இந்த வார்த்தை எடுக்கப்பட்டு இருக்கு. அந்த மொழியில ஹுரக்கன் அப்படின்னா புயல் கடவுள்னு அர்த்தமாம். ஹரக்கன்ல இருந்துதான் ஹரிக்கேன்கிற ஆங்கில வார்த்தை உருவாகி இருக்கு. அடுத்து டைஃபூன். இந்த வார்த்தை வடமேற்கு பசிபிக் பெருங்கடல், குறிப்பா கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பலவற்றில புயல டைஃபூன்னு சொல்றாங்க. சீன மொழியில டைஃபங் அப்படின்னா கிரேட் விண்ட் அப்படின்னு அர்த்தமா. கிரேக்கத்துல டைஃபூன்னா மித்தலாஜிக்கல் ஸ்டார்ம் ஜெயின்ட்னு அர்த்தமா. அடுத்து ஆஸ்திரேலியாவோட சில பகுதிகளில் புயலை குறிக்க வில்லி வில்லிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. இது பழங்குடியினர் பயன்படுத்தியதுன்னு சொல்லப்படுது. பிலிப்பீன்ஸ்ல புயலை பாக்யோ அல்லது பக்யோன்னு சொல்றாங்க. சைக்ளோன்னாலும் சரி, ஹரிக்கேன்னாலும் சரி, டைஃபூன்னாலும் சரி, இல்லை பாக்யோனாலும் சரி, இது எல்லாமே புயலை தான் குறிக்குது.